தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இது இல்லையா? 127 மரகத குவல் மாமணி பிறக்கம் மின்னொளி கொண்ட பொன்னொளி திகழ திசைமுகன் சென்று தேடினர் கொளித்தும் முறையொளி ஒற்றி முயன்றவர் கொளித்தும் ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து ஊற்றவர் வருந்த உரைப்பவர் கொளித்தும் மறைத்திறம் நோக்கி வருந்தினர் கொளித்தும் இத்தந்திரத்தில் காண்டுமென்றிருந்தோர்க்கு அத்தந்திரத்தின் ஔவையின் ஒளித்தும் முனிவர நோக்கி நுனிவர கவ்வி ஆணென தோன்றி அலியென பெயர்ந்து வானுதல் பெண் என ஒளித்தும் சேண்பையின் ஐம்புலன் செலவிடு தருவரை தொரும்போய் தூற்றவை துறந்த வெற்றுயிராக்கை அருந்தவர் காட்சியுள் திருந்த ஒளித்தும் ஒன்றுண்டு இல்லை என்றறி ஒளித்தும் பண்டே பயில்தொறும் இன்றே பயில்தொறும் ஒளிக்கும் சோரனை கண்டனம் ஆர்மின் ஆர்மின் நாள்மலர் பிணையலில் தாழ்துளை இழுமின் சுற்றுமின் சூழ்மின் தொடர்மின் விடர்மின் பற்றுமின் என்றவர் பற்று முற்றொழித்தும் தன்னேரில்லோன் தானே ஆனதன்மை எந்நேர் அணையோர் கேட்க வந்தியம்பி அரைகுவி ஆட்கொண்டு அருளி மறையோர் கோலம் காட்டி அருளலும் உளையா அன்பு என்புருக ஓலமிட்டு அலைகடல் திரையின் ஆத்தார் தூங்கி தலை தடுமாறா வீழ்ந்து புரண்டலறி பித்தரின் மயங்கி மத்தரின் மதித்து நாட்டவர் மருளவும் கேட்டவர் வியப்பவும் கடக்களிர் ஏற்றா தடபெரு மதத்தின் ஆற்றேனாக அவயமும் சுவைதரு கோல்தேன் கொண்டு செய்தனன். ஞானமே வடிவாகிய எல்லாம் வல்ல நம் பெருமானுடைய திருவடி கமலங்களை மனம் மொழி மெய்களால் வணங்கி இந்த மண்ணிலே வாழ்கின்ற வாழ்முறையினை காலந்தோறும் உணர்த்தி வருகின்ற திருக்கைலாய ஞான பரம்பரை ஞானாசிரிய பெருமக்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களை மனமொழி மெய்களால் வணங்கி காஞ்சிபுரம் சிவஞான அருள்நெறி அறக்கட்டளை நடத்துகின்ற தொடர் திருவாசக விரிவுரையில் இன்றைக்கு திரு அண்டப்பகுதியில் 5வது பகுதியாக 124ஆம் அடி தொடங்கி 157ஆம் அடி வரை உள்ள பகுதியை சிந்திக்க முற்படுகின்றோம். இந்த பகுதி சைவ பெருமக்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய பகுதி. என்ன காரணம் என்றால், இறைவனை மனித பிறவியில் உள்ள உயிர் எப்படி அடைவது என்பதை விளக்கமாக சொல்கிறார். எதையெல்லாம் நடைமுறையில் பின்பற்றப்படுகின்ற வழிகள், அவையெல்லாம் எப்படி பயன்தரா பொருந்தா வழிகளாக இருக்கின்றன என்பதையெல்லாம் ஒரு பட்டியலிட்டு சொல்லி நிறைவாக இறைவனை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அனுபவபூர்வமாக மணிவாசக பெருந்தகை விளக்குகின்ற பகுதி இது. எனவே அரிய பகுதி, ஆழ்ந்து பார்க்கணும். இப்போது நம்ம பார்க்க தொடங்குவோம். 124வது அடி. மரகத குவால் மாமணி பிறக்கம் மின்னொளி கொண்ட பொன் ஒளி திகழ என்று பெருமானை நமக்கு அறிமுகப்படுத்துகிற மரகதம் மாமணி
என்று 2 நவரத்தினங்களை சொல்கிறார். மரகதம் பச்சை வண்ணம் உடையது, மாமணி மாணிக்கம் என்பது செந்நிறத்தை உடையது, இறைவன் செம்மேனியன், இறைவி பச்சை வண்ணத்தன். எனவே இந்த நவமணிகளை இங்கே சுட்டுவதற்கு காரணம் இறைவன் இறைவி எத்தகையவர்கள் என்பதை விளக்குவதற்காக. அது மட்டுமல்ல, மரகத குவால்ங்கிறார், மாமணி பிறக்கம்ங்கிறார். குவால் என்றாலும் பிறக்கம் என்றாலும் ஒரே பொருளை தருகின்ற சொற்கள். குவால் என்றால் குவியல் தொகுதி என்று பொருள். அப்போ மரகத குவியல் மாணிக்க குவியல் என்று பொருள் அதற்கு. அப்ப இறைவன் ஒருவன் தான், இறைவி ஒருத்தி தான். ஆனாலும் ஏன் குவியல் என்று சொல்லுகிறார் என்றால், அந்த ஒரே இறைவன் ஒரே இறைவி நமக்காக பல்வேறு வடிவங்களில் வெளிப்படுகிறார்கள். எனவேதான் அந்த கருத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் குவால் பிறக்கம் என்ற தொகுதி பொருளை, குவியல் பொருளை தருகின்ற சொற்களை சொல்லுகிறார். அவை இறைவனும் இறைவியும் தங்களுடைய திருமேனிகளாக பல்வேறு திருமேனிகளை எடுத்து அடியார்களை உய்விக்கிறார்கள் என்பது கருத்து. அத்தகைய பெருமானுடைய திருமேனி எப்படி இருக்கிறது என்றால், மின்னொளி கொண்ட பொன் ஒளி திகழ அப்படிங்கிறார். மின்னலை போன்று வெளிப்படுகின்ற ஒளி, அதே நேரத்தில் அது பொன் ஒளி. தங்கம், பொன் என்பது தங்கம், தங்கத்திற்கு என்று ஒரு ஒளி உண்டு, நிற ஒளி உண்டு. அது மற்ற உலோகங்களுக்கு இல்லாதது. அது என்ன காரணம் என்று சொன்னால், செம்பு என்ற உலோகம் துலக்கினால் படிச்சென்று தெரியும், துலக்காவிட்டால் அது மாசுபடிந்து கிடக்கும். ஆனால் இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால், ஆணவம் என்ற மாசு ஒரு பொழுதும் படியாதவன். ஆணவ மாசு அவனுக்கு எப்பொழுதுமே கிடையாது. எனவேதான் நம்முடைய 8 குணங்களில் இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவன் என்ற கருத்து வலியுறுத்தப்படுகிறது. அந்த கருத்தில் தான் இதை பார்க்கணும். பொன் ஒளி திகழ. அப்ப இயல்பாகவே மாசுபடியாத திருமேனியை உடைய பெருமான், அந்த பெருமானை அடைய வேண்டும் என்பதற்காக உலகத்தில் பிறந்த மக்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய நிலைக்கு ஏற்ப ஒவ்வொரு வழியை மேற்கொள்ளுகிறார்கள். ஆனால் இறைவனை அவர்களால் காண முடியாது, இறைவனை அவர்களால் அடைய முடியாது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்றார். திசை முகன் சென்று தேடினர்க்கு ஒளித்தும். ஒளித்தும் என்றால் தன்னை மறைத்தும் என்று பொருள். இறைவன் மறைத்து கொள்ளுவான். யாருக்கெல்லாம் மறைத்து கொள்ள ஒரு பட்டியல் போடுறார். 9 வகையான மக்களை இங்கே சொல்லுகிறார். திசை முகன் சென்று. திசை முகன் என்றாலும் பொருள் கொள்ளுகின்ற பொழுது திசை முகம் என்றுதான் பொருள் கொள்ளணும். ஏனெனில் அதற்கு ஒரு இலக்கண குறிப்பு உண்டு. போலின்னு பெயர், ஈற்றுப்போலி என்று அதுக்கு இலக்கணத்தில் பெயர். அப்போ போலின்னா ஒரு எழுத்துக்கு பதிலாக இன்னொரு எழுத்து வந்திருக்கிறது, அவ்வளோதான, கருத்து மாறலை. அப்போ திசைமுகன் என்றால் நாம் பிரம்மனையோ தேவர்களையோ சொல்லிவிடக்கூடாது, அது கருத்து இல்லை. திசைமுகம் என்றால் திசைகள் என்று பொருள். எத்தனை திசைகள்? நிலத்தில் 8 திசைகள், 4 நேர்த்திசைகள், 4 கோண திசைகள். இப்படி எல்லா திசைகளிலேயும் பெருமான் எழுந்தருளி இருக்கிறான். என உலகம் முழுக்க சிவன் கோயில்கள் உண்டு. இந்த மக்கள் என்ன கருதுகிறார்கள் என்றால், தாங்கள் பிறந்த இடத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய பெருமானை விட்டுவிட்டு எங்கெங்கோ தேடி அலைகிறார்கள். அதை சொல்றாருங்க. திசை முகம் சென்று தேடினர்க்கு ஒளித்தும். பெருமான் அந்த தலத்தில் இருக்கிறான், இந்த தலத்தில் இருக்கிறான், இங்கே போனாதான் அருள்வாளிப்பா, அங்கே போனாதான் அதை அருள் செய்வான் என்று சோதிடர் முதலான அரைகுறை ஞானிகள் நமக்கு பல தவறான வழிகளை காட்டுகிறார்கள். அதை நம்பி நம்பி சென்றால் அவர்களுக்கு இறைவன் அருள்பாலிக்க மாட்டான் என்பதை உறுதிபட தெரியும். ஒளித்தும் என்ற சொல்லின் வாயிலாக சொல்கிறார். இது ஒரு நிலை. இன்னொரு நிலையை சொல்கிறார். முறை உளி ஒன்றி முயன்றவர்க்கு ஒளித்தும். முறை உளி என்ற வார்த்தை பண்ப. உளி என்ற சொல்லு வேற்றுமை உருவு, 3ஆம் வேற்றுமை உருவு அது. அப்ப முறை உளி என்றால் முறையாக, முறையால் என்று பொருள். ஒன்றி, அந்த கோட்பாட்டோடு ஒன்றி என்று அர்த்தம். அப்ப முயன்றவர் என்பது
இது வெளிப்படையா பார்த்தோன்னா அட்டாங்க யோகம். அட்டாங்க யோகத்தை பின்பற்றி இறைவனை அடைய முடியாது என்பதை அழுத்தம் திருத்தமாக உணர்த்துகிறார். முறை ஒளி ஒன்றி முயன்றவர்க்கு ஒளித்தும் இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தியானம் சமாதி என்ற இந்த நிலைகளில் செல்லுகின்றவர்களுக்கு இறைவன் காட்சி கொடுக்க மாட்டான், தன்னுடைய திருவடியை தரமாட்டான், அவர்களால் பெருமானுடைய திருவடியை அடைய முடியாது என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்றார். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து உற்றவர் வருந்த உரைப்பவர்க்கு ஒளித்தும். இந்த பொருளை பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி அடைந்து விடுவீர்கள். இதுக்கு என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா அந்த வார்த்தை பாருங்க, ஒற்றுமை கொண்டு நோக்கம் உள்ளத்து. இறைவன் வேறு தான் வேறு என்ற வேறுபாடு கருதாது இறைவனோடு ஒன்றி இருக்கக்கூடிய உள்ளத்தை உடையவர்கள். அதுக்கு என்ன பொருள்? சிவோகம்பாவனின்னு பேரு. சிவோகம்பாவனை செய்கின்றவர்களால்தான் இப்படி இறைவனோடு ஒன்ற முடியும். அத்தகையவர்களுக்கும் அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா உற்றவர் வருந்த அப்படிங்கிறாரு. அப்ப உற்றவர் வருந்த அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னு கேட்டா, தன்னுடைய முயற்சியினால் அலைவாயின்ற மனத்தை அலைவாயாது தடுத்து நிறுத்துகின்ற உள்ளத்தில் ஏற்படுகின்ற வருத்தம். நீங்க அந்த மாதிரி ஒருமித்த தியானம் செய்வது என்பது எளிது அல்ல. அது மனத்தின் என்ற கருவியை வருத்துவது. அப்படி வருத்தி உரைப்பவர்க்கு ஒளித்துங்கிறார். இப்ப உரைப்பவர் என்ற பொருளுக்கு என்ன பொருள்னு கேட்டா, அதாவது அழுந்தி உரைப்பாக அழுந்தி நிற்றல், உறுதியாக நிற்றல் என்று பொருள். அப்படி சிவோகம்பாவனை செய்பவர்களுக்கும் இறைவன் தன்னை காட்ட மாட்டான். ரொம்ப அதிர்ச்சியான செய்தி. ஏன்னா சிவோகம்பாவனையைத்தான் நம்முடைய சாத்திரங்கள்லாம் பெருமிதமாக பேசுகின்றன. ஏன் இந்த கருத்தை சொல்றாருன்னா அதில் ஒரு நுட்பம் இருக்கிறது. சொல்லுகின்றவர் மணிவாசக பெருந்தகை, அவர் ஞானி அருளாளர். அவர் சொல்லுவது ஒரு காலம் பொய்யாகாது. ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால் ஆழ்ந்து சிந்தித்தன ஒரு செய்தி தெரியும். சிவோகம்பாவனையை எப்பொழுது செய்வது, யார் செய்வது, இந்த கேள்விக்கு விடை கண்டுபிடிச்சா அவர் சொல்ற நுட்பம் அடங்கிடும். அப்ப சிவோகம்பாவனையை எப்படி செய்யணும்னு கேட்டா, இறைவனுடைய அருள் பெற்ற பிறகு செய்யணும். இறைவனுடைய அருளை பெறுவதற்காக செய்தால் தோல்விதான் கிடைக்கும். அதைத்தான் இங்க விளக்குகிறார். இப்ப மணிவாசக பெருந்தகை சிவோகம்பாவனையில் இருப்பவர். எப்ப இருக்கிறாரு? திருப்பெருந்துறையில் ஆட்கொண்ட பிறகுதான் சிவோகம்பாவனைக்கு வருகிறார். எடுத்த உடனே சிவோகம்பாவனை செய்து இறைவனை அடைந்து விடலாம் என்ற அந்த முயற்சி பண்ணல. அந்த முயற்சி மேற்கொள்கின்றவர்களுக்கு இறைவன் தன்னை காட்ட மாட்டான் என்று தெளிவுபட சொல்கிறார். இதெல்லாம் ரொம்ப நுட்பமாக பார்க்க வேண்டிய செய்தி. இப்போ மணிவாசக பெருந்தகை வெறும் கோட்பாடுகளை மட்டும் சொல்லலை, அனுபவத்தையும் சேர்த்து சொல்லுகிறார், மறந்துடக்கூடாது. அப்புறம் சொல்லுகிறார், இது மூன்றாவது நிலை. இப்படிப்பட்ட மக்களுக்கும் இறைவன் ஒழித்து விடுவான், தன்னை ஒழித்துக் கொள்வான். ஆமா ஆமா, அதே 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 அது அது கூட பின்னால சொல்றாரு. மறைத்திறம் நோக்கி வருந்தினருக்கு ஒழித்துங்கிறார். மறைக்கிறம் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த கதை வச்சு பார்க்கக்குள்ளார இன்றைக்கு இருக்கக்கூடிய வடமொழி வேதங்கள், ரிக்கு யசூர் சாம அதர்வணம் என்ற வேதங்கள், அந்த வேதங்களை நோக்கி அது வேதத்தை ஓதினாலேயே இறைவனை அடைந்து விடலாம் என்று சொல்லுகிறார்களே, அவர்கள் ஒரு காலம் அடைய முடியாது. அப்படிப்பட்டவர்களுக்கு இறைவன் தன்னை ஒழித்துக் கொள்ளுவான் என்று தெளிவுபட சொல்றார். அப்ப இது எவ்வளவு அருமையான செய்தி. இதெல்லாம் ஒரு சும்மா சொல்லிட்டு போல அனுபவபூர்வமாக சொல்லுகிறார், மறந்துடக்கூடாது. ஏன்னா இறைவன் எப்படி ஞானசம்பந்த பெருமானுக்கு ஞானப்பாலை கொடுத்து ஞானத்தை கொடுத்தானோ, அதுபோல மணிவாசக பெருந்தகைக்கு தன்னுடைய திருவடியை கொடுத்து ஞானத்தை கொடுத்திருக்கிறான். இந்த வரலாற்று உண்மையெல்லாம் அடிப்படையில் பார்த்தாதான் இந்த கருத்துக்கள் நுட்பமாக நமக்கு வழங்கும். அதில் என்ன சொல்ல வர்றாருன்னு இவருன்னு சும்மா நெஞ்சு பிடித்தூதி என்று நம்முடைய சாத்திரங்களில் ஒரு அருமையான சாத்திரம். அந்த சாத்திரம் சொல்லுகிறது, ஆதி மறைவோதி அதன் பயன் ஒன்றும் அருகிலா வேதியர் சொல் மெய்யென்று மேவாதே என்று அடியார்களுக்கு ஆற்றுப்படுத்துகிறார். இதில் எல்லாம் ஒரே கருத்து தான். மணிவாசகர் சொல்வது, நெஞ்சு பிடித்தூதி சொல்வது ஒன்று தான். ரொம்ப ஆதிமறை ஓதி, ஆதிமறை என்பது இங்கு வடமொழி வேதத்தை குறிக்கும். அந்த வேதத்தை ஓதி அதன் பயன் ஒன்றும் அறியாங்கிறார். அதனுடைய பயனை, அதனுடைய பொருளை நுட்பமாக அறியாதவர்கள் அவர்கள்தான் வேதியர்கள்.
அந்த வேதியர்கள் சொல், அவர்கள் சொல்லுகின்ற கோட்பாடு. நான் இன்னும் வெளிப்படையாக பேசுகிறேன், பலருக்கும் அதிர்ச்சியாக இருக்கும். அது என்ன வெளிப்பாடுன்னா, விவேகானந்தர்லாம் அந்த மாதிரி கருத்து ஞான காண்டம், கர்ம காண்டம், பக்தி காண்டம்னு சொல்கிறாரு. இதெல்லாம் ஒன்றுக்கும் உதவாது. அதை தான் இங்கே சொல்றாரு. ஆதி மறைவோதி அதன்பயன் ஒன்றும் அறியா வேதியர் சொல் மெய் என்று மேவாதே என்று நெஞ்சு விடுத்துவது சொல்லுகிறது. அந்த கருத்தைத்தான் மணிவாசகரும் இங்கே வெளிப்படுத்துகிறார். மறந்துடக்கூடாது. அப்போ ஒரு 2 நிமிடம். தொடருமா? அடுத்த கருத்து 131வது அடி. இத்தந்திரத்தில் காண்டும் என்று இருந்தோர்க்கு அத்தந்திரத்தில் அவ்வையின் ஒளித்தும். இது ஒரு அரிய செய்தி, ஆனாலும் அதிர்ச்சி தருகின்ற செய்தி. தந்திரம் என்ற சொல்லுக்கு ஆகமம் என்று பொருள். நீங்கள் அதாவது திருமந்திரத்திலேயே பார்த்தீங்கன்னா, முதலாம் தந்திரம், 2ஆம் தந்திரம், 9 தந்திரம் இருக்குது. தந்திரம்னா நூலுன்னு அர்த்தம். இது என்ன நூல்? ஆகம நூல் என்று பொருள். இப்போ என்ன சொல்றாருன்னா, இத்தந்திரத்தில் காண்டும் என்று, இந்த ஆகமத்தின் வழி இறைவனை வழிபாடு செய்தால் இறைவனை அடைந்து விடலாம், கண்டுவிடலாம் என்று இருந்தோர்க்கு அத்தந்திரத்தில் அவ்வையின் ஒளித்தும், அந்த முறைப்படியே அவன் தன்னை ஒழித்துக் கொள்கிறான், காட்ட மாட்டான் என்று விளக்குகிறார். ரொம்ப அதிர்ச்சியான செய்தி இது. இப்போ ஏன் மணிவாசகர் இப்படி சொல்லுகிறார் என்று நாம் ஆழ்ந்து பார்க்கணும். அப்படி பார்த்தனோ ஒரு செய்தி தெரியும். அதை நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் கண்ணப்பருடைய வரலாற்றைத்தான் நீங்கள் ஆழ்ந்து பார்க்கணும். இப்போ கண்ணப்பர் எந்த பெருமானை வழிபாடு செய்தாரோ, இந்த பெருமான் யாரு? காலத்தியில் உச்சி, மலை உச்சியில் இருக்கக்கூடிய பெருமான். அந்த பெருமானை கண்ணப்பர் மட்டுமல்ல, சிவகோசரியார் என்ற ஒரு சிவ ஆச்சாரியாரும் வழிபாடு செய்தார். எந்த அடிப்படையில்? ஆகம அடிப்படையில். இந்த ஆகமத்தை பற்றி இன்றைக்கு யாருக்கும் ஒரு தெளிந்த கருத்தெல்லாம் கிடையாது. ஏனெனில் நிறைய ஆகமங்கள் இப்பொழுது வந்துவிட்டன. இன்றைக்கும் கோயம்புத்தூரில் ஒரு அமைப்பு தொடர்ந்து பல ஆகம நூல்களை வெளியிட்டு கொண்டே இருக்கிறது. உபாகமம் என்று அந்த நூல்கள் எனக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அதுவே ஒரு 100கணக்கான ஆகம நூல்கள் என்னிடத்தில் இருக்கின்றன. அப்போ இவையெல்லாம் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்ளணும். ஆகமம் என்ற பெயரில் யார் யாரோ எதையோ எழுதி வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம தான் தெளிவாக இருக்கணும். இந்த தெளிவைத்தான் வள்ளுவர் வேதம் சொல்லுகிறது. எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆகமம் சொல்லிடுச்சு, ஆகமம் சொல்லிட்டுன்னு பொதுவாக சொல்லிக்கிட்டு தான் ஏமாந்துருவோம்.
அது என்ன ஆகமோ, என்ன சொல்லுகிறது, அது நம்முடைய சிவநெறிக்கு பொருந்துமா என்றெல்லாம் நாம தான் சிந்தித்து பார்க்கணும். அந்த கருத்து தான் சொல்றாரு. எந்த ஆகமத்தை வைத்துக்கொண்டு பெருமானை அந்த ஆகம முறைப்படி வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த ஆகம முறையிலேயே தன்னை வெளிப்படுத்தாமல் இறைவன் தன்னை மறைத்துக் கொள்ளுவான் என்று சொல்லுகிறார். நீங்க வரலாறு பார்த்தீங்கன்னா தெரியும். சிவகோசரியாருக்கு இறைவன் வெளிப்படலை, ஆனால் அவர் உண்மையாகவே வழிபாடு செய்தார். அதில் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. முறைப்படி விதிமுறைப்படி வழிபாடு செய்தார். ஆனால் பெருமான் காட்சி கொடுக்கல, அருளல, தன்னுடைய திருவடியை கொடுக்கல. கண்ணப்பருக்கு கொடுக்கிறார். எந்த கண்ணப்பருக்கு? கல்வியே கற்காத கண்ணப்பருக்கு தன்னுடைய திருவடியை. அப்போ அதில் ஏதோ நுட்பம் இருக்கிறது. அந்த நுட்பத்தை நம்ம கடைசியாக பார்க்கலாம். மாணிக்கவாசகர் அதை சொல்லுகிறார், அதை கடைசியாக பார்க்கலாம். அப்போ சொல்ல வந்த கருத்து என்ன என்றால், ஆகமம் ஆகமம் என்று சொல்லி இறைவனை வழிபாடு செய்கின்ற முறையை ஒரு சடங்காக ஆக்கினால் இறைவனுடைய அருளை ஒரு காலம் பெற முடியாது. அந்த கருத்தை தான் இங்கே வெளிப்படுத்துகிறார். இதெல்லாம் அதிர்ச்சியாக தான் இருக்கும், ஆனால் இதுதான் உண்மை. உண்மையைத்தானே மாணிக்கவாசகர் சொல்கிறாரு. அவர் ஒன்றும் பொய் சொல்கிற ஆள் இல்லையே. அதனால் அவ்வளவு தெளிவாக இருக்கிறது. அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னா, முனிவர நோக்கி நனிவர கவ்வி ஆண் என தோன்றி அலி என பெயர்ந்து வாழ்நுதல் பெண் என ஒழித்தும் சேண்பையின் ஐம்புலன் செலவிடுத்து அறுவரை தோறும் என்ன சொல்றாரு, போய் துற்றவை துறந்த வெற்றுயிர் ஆக்கை என்று பேசுகிறார். இதில் ரெண்டு கருத்து இருக்குது. வாழ்நுதல் பெண் என ஒழித்துங்கிறார். அந்த ஒழித்துங்கிறதா நமக்கு முக்கியமான கருத்து. இப்போ சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இறைவனை ஆணாக கொண்டு வழிபாடு செய்கிறார்கள், இறைவனை பெண்ணாக கொண்டு வழிபாடு செய்கிறார்கள், இறைவனை அலியாக ஒரு சடப்பொருளாக கொண்டு வழிபாடு செய்கிறார்கள். இந்த மூன்று நிலைகளையும் இந்தியாவில் உண்டு. இப்போ ஆண் என யாரெல்லாம் வழிபாடு செய்கிறார்கள் என்றால் வைணவர்கள் அப்படி வழிபாடு செய்கிறார்கள். இறைவனுடைய திருவருளை திருமால் என்ற ஆண் வடிவமாக கருதி வழிபாடு செய்கிறார்கள். அதற்கு என்று நூல்கள் இருக்கின்றன, வைணவ ஆகமம் இருக்கிறது. அந்த ஆகமத்திற்கு பெயர் பாஞ்சராத்திரம் என்று பெயர். இன்னொரு ஆகமம் இருக்கிறது, சைவத்திலேயே ஒரு பிரிவு பாசுபதம் என்று இருக்கிறது. இந்த ஆகமங்களின் வழியாக இறைவனை ஆணாக கருதி வழிபாடு செய்கிறார்கள். ஆனால் பெருமான் என்ன செய்கிறான்? இவர்களுக்கு ஒழிக்கிறான், தன்னை காட்ட மாட்டான் என்று வெளிப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, இன்னும் சில பேர் வாழ் நுதல் பெண் என ஒழித்தும். வாழ் நுதல் என்ன? வாழ்னா ஒளின்னு அர்த்தம். ஒளி பொருந்திய நெற்றியை உடைய பெண். இதெல்லாம் என்ன ஆழமான கருத்து! பெண்ணினுடைய நெற்றியை சொல்லுகின்ற போது ஒளி பொருந்திய நெற்றின்னு ஏன் சொல்லணும்? ஒளி என்பது இந்த இடத்துல ஞானம், அறிவுன்னு அர்த்தம். பெண்ணுக்கு அறிவு உண்டு, இயல்பாகவே அறிவு உண்டு. ஆனால் சமுதாயம் அப்படி கருதல. பெண்ணுக்கு அறிவு இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. பாரதியெல்லாம் பெரும் புரட்சி செய்தான். அவ கருத்து என்னன்னா, பெண்ணுடம்பு என்பது அறிவு உடையது, ஆனால் அது உலகியலுக்காக உள்ள அறிவு. ஒரு பெண் குடும்பம் நடத்துவது போல ஒரு ஆணினால் நடத்த முடியாது. ஏன்னா ஆணினுடைய அறிவு மேல் நோக்குவது, பெண்ணினுடைய அறிவு உலகியல் நோக்குவது. இதுதான் இந்த விளக்கமாக சொல்றாரு. வாழ்நுதல் பெண் என ஒழித்தும் இறைவனை பெண்ணாக கருதுதல், அதாவது சாக்த மதம். இன்றைக்கு மேல்மருவத்தூர் போன்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா இறைவனை பெண்ணாக கருதி வழிபாடு செய்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கும் பெருமான் தன்னை காட்ட மாட்டான், தெளிவுபடுத்துகிறார். இன்னும் சில உபநிடதங்கள் எல்லாம் இருக்கின்றன வடநாட்டில். அந்த உபநிடதங்கள் என்ன சொல்லுகின்றன? கங்கை போன்றவை தான் இறைவன் என்று பேசுகின்றன. இன்றைக்கு நீங்கள் காசியில் போனீங்கன்னா கங்கையை வழிபாடு செய்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில். அது கண்கொள்ளா காட்சி என்று பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் இங்கே மணிவாசகர் சொல்லுகிறார், அது போன்ற கடல் போன்ற அலிப்பொருளாக சடப்பொருளாக பெருமானை கருதி வழிபாடு செய்தால் அவர்களுக்கும் பெருமான் தன்னை காட்ட மாட்டான் என்று பேசுகிறார். அப்ப கருத்து என்ன? இறைவன் ஆணாகவும் வெளிப்படுகிறான், பெண்ணாகவும் வெளிப்படுகிறான், சடப்பொருளாகவும் வெளிப்படுகிறான். அதற்காக ஆண்தான் சிவம், பெண்தான் சிவம், கங்கை முதலான சடப்பொருள் தான் சிவம் என்று கருதினால் தோல்வி அடைவார்கள். அந்த கருத்தை இங்கு சொல்கிறார். இது 6வது நிலை. அதற்கு பிறகு இன்னொரு நிலை இருக்கிறது. இதுதான் வடநாட்டு நிலை அல்லது இந்து மதம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கோட்பாட்டின் நிலை. அதை சைவத்தில் புகுத்தி இருக்கிறார்கள். அது இங்கு சொல்றாரு.
அதாவது சேன்பயின் அப்படின்னா ரொம்ப தூரத்தில்னு அர்த்தம். அது ரொம்ப தூரத்தில் இருக்க ஊர்னு ஒன்று இருந்துன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கிறது மலை. அந்த மலையை சொல்கிறார். அந்த மலையில் போய் அரு வரை தொறும் போய், அரிய மலைகள் ஆங்காங்கே சின்ன மலை பெரிய மலையில் பல மலைகள் உண்டு உலகத்தில். அந்த மலையில் போய் உட்காந்துக்கிறாங்க. யாரு? ரிஷிகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள். இன்னைக்கு இமயமலை அடிவாரத்தில் ரிஷிகள் நிரம்ப இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் தங்களை பெரிதாக காட்டிங்கெல்லாம் ஆசிரமெல்லாம் நிறைய இருக்குது. சிவானந்த ஆசிரமம், அந்த ஆசிரமம், இந்த ஆசிரமம் இருக்குது. எல்லாம் சொல்ல போனால் இது இமயமலை அடிவாரத்தில் வந்திருக்கிறதுன்னு பெருமை பேசிக்கொள்வார்கள். மணிவாசன் ஒரே அடியை அடிக்கிறார். இதெல்லாம் ஆழ்ந்து சிந்திக்கணும். அவர்கள் ஏன் இந்த மலையில் போய் உட்காருகிறார்கள்? ஐம்புலன் செலவிடுத்து, இந்த அறிவு, உயிரினுடைய அறிவு புலன் வழியாக போகிறது, பொறிகள் வழியாக புலன் இன்பமாக நாடி செல்லுகிறது. எனவே புலன் வழி உயிர் செல்லுவதன் காரணமாகத்தான் இறைவனை அடைய முடியவில்லை என்று கருதி அந்த 5 புலன் இன்பங்களை அனுபவிப்பதை துறக்கிறார்கள். இது மிகப்பெரிய கேடு, உயிருக்கு கேடு. நம்முடைய கருத்து மிக ஆழமான கருத்து. நமக்கு துறவு உண்டு, ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய துறவு அல்ல. பொருளை துறப்பது துறவு அல்ல, பெண்ணை துறப்பது துறவு அல்ல, பெண்ணின் மீது உள்ள பற்றை துறப்பது துறவு, பொருளின் மீது உள்ள பற்றை துறப்பது துறவு. அதுதான் நம்முடைய கருத்து. அதெல்லாம் பின்னால் வழக்கமாக சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல பொருளை துறப்பது துறவு என்று கருதி தங்களுடைய பொறிகளை அடக்கிக் கொள்கிறார்கள். உயிர் வளர்ச்சி அடையாது. அதை சொல்றாரு. ஐம்புலன் செலவிடுத்து அறுவரை தோறும் போய், வீட்டில் உட்காந்ததானே மனைவியோட வாழணும், வீட்டில் உட்காந்துருந்தானா அதை அனுபவிக்கணும், இதை அனுபவிக்கணும், டிவி பார்க்கணும், தொடர் பார்க்கணும். மலையில் போய் உட்காந்துருந்த பிரச்சனை இல்லைல்ல. அப்படி எல்லாவற்றையும் துறந்து விட்டு போகிறார்கள். போய் என்ன செய்கிறார்கள்? துற்றவை துறந்த வெற்றுயிர் ஆக்கை. இதுக்கு மேலே எப்படி கடுமையாக பேச முடியும்? துற்றவை என்றால் அனுபவிக்க வேண்டியவை என்று பொருள். ஒரு பொருளின் மீது நமக்கு எப்பங்க பற்று நீங்கும்? அந்த பொருளை தொடர்ந்து நீங்க அனுபவிச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த பொருள் மீது பற்று குறைஞ்சிடும். 5 வயசுல ஐஸ் சப்பலாம், 50 வயசுல சப்புவதற்கு மனம் வராது. அப்புறம் ஐஸ்கிரீமா திங்கிறது வேற கதை, அது ஏமாத்துற கதை. ஆனால் 50 வயசுல யாரும் ஐஸெல்லாம் சப்ப மாட்டாங்க. ஏன்னா அது இளமையில சப்பி 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 அதில் ஒரு வெறுப்பு வந்துடும். இப்போ நாமே வழக்கத்தில் பார்க்குறோமே, இனிப்பு நல்லது, ஆனால் இனிப்பாகவே தின்னுட்டு இருந்தா திகட்டுமா திகட்டாதா? அதுதான் பற்று அறுத்தல். பொருளை துறப்பது துறவு அல்ல, பொருளின் மீது உள்ள பற்றை துறப்பது துறவு. அப்படி பொருளின் மீது உள்ள பற்றை துறக்க வேண்டும் என்றால் அந்த பொருளை ஆழ அனுபவிக்கணும், ஆசை தீர அனுபவிக்கணும். அப்படி அனுபவிச்சாதான் அந்த பற்று நீங்கும். அதுதான் நம்முடைய கருத்து. அல்லது இங்கே சொல்லிடுற துற்றவை துறந்த, உலகத்தில் அனுபவிக்க வேண்டியவற்றை எல்லாம் அனுபவிக்காது துறந்து விட்டால் அப்ப என்ன ஆகும்? வெற்று உயிர் யாக்கை. இந்த யாக்கை எப்படி இருக்கும்? இந்த உடம்பு யாக்கைன்னா உடம்பு. இந்த உடம்பை கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை எப்படி இருக்கும்? அது வீண் வாழ்க்கை, வெற்று வாழ்க்கைங்கிறாரு. அப்ப என்ன பண்ணணும்? உலகத்தில் உனக்கு ஆசை இருக்கிறதா, வேட்கை இருக்கிறதா? வேட்கை தீர விளையாடுக. பெருமான் சுந்தருக்கு சொன்னது அதுதான். உனக்கு எவ்வளோ ஆசை இருக்கு, ஆசை தீர விளையாடு, அனுபவி. நீ அப்படி அனுபவிச்சாதான் அதில் உள்ள பற்று நீங்கும். அனுபவிக்காமலாம் நீங்காது. அனுபவிக்காமல் துறவியாக ஆனவர்கள் தான் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதுதான் மணிவாசகர் இவ்வளவு தெளிவாக சொல்றாரு. துற்றவை துறந்த வெற்றுயிர் ஆக்கை அருந்தவர் காட்சியுள் திருந்த ஒழித்துங்கிறார். இவர்களைத்தான் உலகம் பெரிய ரிஷிகள், முனிவர்கள் என்று பேசிக்கொண்டிருக்கிறது. அருந்தவர் என்று அவரே சொல்லுகிறார். அத்தகையவர் காட்சியுள், அவர்களுடைய பார்வையில் திருந்த ஒழித்தும் கொஞ்சம் கூட பெருமான் தன்னை காட்ட மாட்டான் அப்படின்னு வழக்கம் சொல்றார். இந்த கருத்தை நம்ம ஏற்கணுமா வேண்டாவா? இதெல்லாம் புரிந்து கொள்ளணும். நம்ம இதெல்லாம் விட்டுட்டு எவனே என்னென்னவோ சொல்லி, அந்த ரிஷி பெரிய ஆளு சார், இந்த ரிஷி பெரிய ஆளு, அவர் பெரிய முனிவர், இப்படி நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம சைவத்தை ஆழ நுட்பமாக உணராதவருடைய நிலை என்பதை புரிந்து கொள்ளணும். எனவே அவர்களுக்கும் பெருமான் காட்ட மாட்டான். அதற்கு அடுத்தாறு போல 8ஆவதுல ஒரு நிலை இருக்கிறது. அது என்ன நிலைன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று உண்டு இல்லை என்று அறிவு ஒழித்தும். இது தர்க்கவாதம். தர்க்கவாதத்தை கொண்டு இறைவன் இருக்கிறான் என்று சிலர் நிலைநாட்டுகிறார்கள், இறைவன் இல்லை என்று சிலர் நிலைநாட்டுகிறார்கள். இந்த மாதிரிலாம் தர்க்கவாதம் பண்ணிலாம் இறைவனை அடையவே முடியாது, இறைவனை காண முடியாது என்று பேசுகிறார். அறிவு ஒழித்தும், அவருடைய அறிவுக்கு பெருமான் தன்னை காட்ட மாட்டான் என்று தெளிவுபடுத்துகிறார். அப்புறம் இன்னொரு கருத்து சொல்றாரு.
இது 8 வழிமுறைகள் இங்கே சொல்லியிருக்கிறார். இப்போ உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் இந்த 8 வழிமுறைகளில் தான் இறைவனை அடைவதற்கு முயலுகிறார்கள். அது இன்றைக்கு நேற்றல்ல, பண்டு தொற்று இருக்கிறது. இந்த வழிமுறைகளை பண்டே பயில்தோறும் பழங்காலத்தில் அதை மேற்கொண்டவர்களும் இறைவனை அடையலை. இன்றே பயில்தோறும் நம்ம காலத்தில் இந்த உரையை பின்பற்றியவர்களும் இறைவனை அடைய முடியாது என்று பேசுகிறார். எனவே இவையெல்லாம் தடைகள், இறைவனை அடைவதற்குரிய தடைகள். இவைகள் வழிகள் அல்ல என்பதை விளக்குகிறார். அதை அடுத்து இன்னொரு செய்தி சொல்றார். இதுவும் நமக்கு அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஏன்னா மணிவாசகர் தம்முடைய அனுபவத்தின் வாயிலாக கருத்துக்களை விளக்குகிறார். அது நன்கு புரிந்து கொள்ளணும். சில பேர் என்ன செய்கிறார்கள் என்றால், இப்போ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இது 9வதாக ஒரு வழிமுறையை சொல்லுகிறார். இதெல்லாம் உலகம் பின்பற்றுகிறது, ஆனால் ஒரு காலம் பயன் அடைய முடியாது என்பதை விளக்குகிறார். அப்போ என்ன சொல்ல, இதுவரை சொன்ன 8 வழிமுறைகளை பண்டே பயில்தோறும் பழங்காலத்திலேயும் பின்பற்றி இருக்கிறார்கள். இன்றே பயில்தோறும் இன்றைக்கும் இது நல்லது என்று கருதி பின்பற்றுகிறார்கள். ஆனால் என்ன ஆகும்? ஒழிக்கும் சோரன் என்று பேசுகிறார். இறைவனி சோரன்கிறார். சோரன்னா திருடன் அர்த்தம். அவன் ஒழிக்கும் சோரன் என்றால் எப்படி திருட வந்த திருடன் தன்னை மறைத்து கொள்வானோ அதுபோல இந்த தவறான பொருந்தாத வழிமுறைகளை மேற்கொண்டு இறைவனை அடையலாம் என்று கருதுகின்றவர்களுக்கு அந்த இறைவன் தன்னை மறைத்து கொள்ளுகிறான். எனவே அவன் திருடன் என்று பேசுகிறார். இப்படி பேசுகின்ற ஆற்றல் சைவ ஞானிகளுக்கு மட்டும்தான் உண்டு. எனவே ஒழிக்கும் சோரனை கண்டனம். திருடன் தன்னை மறைத்துக் கொள்வது போல இந்த வழிமுறைகளை பின்பற்றுகின்றவர்களுக்கு எல்லாம் இறைவன் தன்னை காட்டமாட்டான், ஒழித்து கொள்ளுவான் என்று பேசுகிறார். இன்னொரு பிரிவினர் இருக்கிறார்கள். இவர் இந்த பூசை புனஸ்காரம்னு சொல்கிறோமே, அந்த வழியில் வருகின்றவர்கள். கடுமையான பூசையை செய்தார் இறைவனை அடைந்து விடலாம், கண்டுவிடலாம் என்று காணுகிறார்கள். ஆனால் அது நடக்காது. அவரே சொல்லுகிறார். என்ன காரணம்னா, ஒரு கருத்தை இங்கே சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இறைவன் மந்திரத்திற்கு கட்டுப்பட்டவன், மந்திரம் எங்களுக்கு கட்டுப்பட்டது. எனவே மந்திரத்தை கொண்டு இறைவனை கட்டி போட்டு விடுவோம் என்று சொல்லுகிறார்கள். அந்த கருத்தை தான் இங்கே சொல்கிறார். அதுக்கு பூசை முறை என்று ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள். கடுமையான பூசை, ராத்திரிகளெல்லாம் பூசை பண்ணுவாங்க. இங்கே காட்டில் போய் பூசை பண்ணுவாங்க, தனியாக பூசை பண்ணுவாங்க. அப்படியே அந்த பூசையை மட்டும் பார்த்தோன்னா பயமே வந்துடும் நமக்கு. இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாதேவ மலைன்னு ஒரு மலை இருக்குது. அங்கே ஒரு சாமியார் உட்காந்து இருக்கிறாரு. அவர் அந்த கோயிலையே இடித்து அதுவும் மேலே உள்ள கோயில் இடிக்கலை, நிறைய மலையெல்லாம் இடித்து நிறைய கோயிலுக்கு அங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக பயம் வரும். அப்படி அதிர்ச்சிகரமான உருவங்களெல்லாம் வச்சுட்டு இருக்கிறார். இன்றைக்கு அது நடக்கிறது. ஆனால் இவர்களுக்கெல்லாம் உயிர் நிறைவு அடையாது. இறைவன் தன்னை காட்ட மாட்டான், இறைவன் தன்னுடைய திருவடிகள் சேர்த்து கொள்ள மாட்டான் என்பதை இங்கே விளக்குகிறார். அதை எப்படி சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 142வது வரியிலிருந்து ஆரம்பிக்கிறார். ஆர்மின் ஆர்மின். இப்போ ஆறுதல் என்று சொன்னால் ஒலி எழுப்புதல் என்று பொருள், ஆரவாரித்தல் என்று பொருள். நீங்கள் கோஷமிடுவதனால, முழக்கமிடுவதனாலெல்லாம் பெருமான அடைய முடியாது. ஆர்மின் ஆர்மின், நாள் மலர் பிணையலின் தாழ் தலையிடுமின். இது ஒரு அரிய கருத்து. நாள் மலர் பிணையல். அப்போ அன்றாடம் மலர்ந்த பூக்களை கொண்டு
மாலையாக தொடுத்து அந்த மாலையை பெருமானுடைய திருமேனிக்கு அணிவது. அது எங்கே அணிவதுன்னா, அவன் நம்மை விட்டு எங்கேயும் ஓடிவிடக்கூடாது என்று கருதி அவனுடைய காலில் அணிவது, காலை பிணைப்பது. அதான் பிணையல்னு பேர் அதுக்கு, அந்த மாலைக்கு. இதெல்லாம் நம்முடைய பழைய சொல்லாட்சிகள். தலையில மாலை அணிந்தா அதுக்கு கண்ணின்னு பேரு, கழுத்துல மார்பல மாலை அணிந்தா அதுக்கு தார்னு பேரு, காலில் மாலை அணிந்தா அதுக்கு பிணையல்னு பேரு. இந்த தமிழ் பயிலாத காரணத்தினால் இந்த சொல்லாட்சியினுடைய பொருளையெல்லாம் நம்ம இழந்துபட்டோம். இழப்பு நமக்குத்தான், மொழிக்கு அல்ல. மீண்டும் பயிலத் தொடங்கினால் பல்வேறு உண்மைகளை நம்மால் காண முடியும். அந்த வகையில் சொல்றார், ஆர்மின் ஆர்மின் நாள்மலர் பிணையலின் தாழ் தலையிடுமின். அந்த பெருமான் நம்முடைய பூசையில் எழுந்தருளணும். அப்படி எழுந்தருளுகின்ற பெருமான் நம்மை விட்டு எங்கேயும் போய்விடக்கூடாது. எனவே அவருடைய காலில் அந்த காலை பிணைக்குமாறு பிணையல் என்ற மாலையை சூட்டுங்கள் என்று அவர்கள் கத்துகிறார்கள். சுற்றுமின் சூழ்மின் என்று தொடர்மின். அவன் எங்கேயும் வெளியே போய்விடாத வகையில் அவனை சுற்றி கொள்ளுங்கள், அவனை சூழ்ந்து கொள்ளுங்கள். அவன் எங்கேயாவது ஓடினால் அவனை தடுத்து நிறுத்துகின்ற வகையில் நீங்கள் தொடர்ந்து செல்லுமீன், தொடர்மீன், விடேன் மீன், அவர்களை விட்டு விடாதீர்கள் என்றெல்லாம் முழக்கமிடுகிறார்கள். இது வகையான ஒரு மந்திர பூசை இது. அப்புறம் சொல்லுகிறார், பற்றுமின் என்றவர் பற்று முற்று ஒழித்தும்ங்கிறார். இந்த மாதிரி இறைவனிடத்தில் பற்று கொண்டிருப்பது போல, உண்மையான பூசகர்கள் போல காட்டிக்கொண்டு மந்திரத்தினால் இறைவனை பிணைத்து விடலாம் என்று முயற்சி செய்கிறார்களே, அவர்களுக்கு பெருமான் தன்னை ஒழித்து கொள்ளுவான், காட்ட மாட்டான், அவர்களை தன்னுடைய திருவடிகள் சேர்த்து கொள்ள மாட்டான் என்று பேசுகிறார். அதுக்கு என்ன காரணங்கிறது சைவ நெறியிலிருந்து சிந்தித்து பார்க்கணும். சைவத்தில் ஒரு கருத்து உண்டு, திரிபுடி ஞானம் என்று அதற்கு பெயர். திரிபுடி ஞானம் என்றால் என்ன? காண்பவர் ஒருவர், காணப்படுபவர் ஒருவர், காணுதல் என்ற ஒரு நிகழ்வு. காண்பவர் அடியவர் அல்லது மனிதர், காணப்படுபவர் இறைவன், காணுதல் என்ற ஒரு நிகழ்வு. இந்த மூன்று ஒன்றாகணும். இந்த மூன்று ஒன்றானால்தான் என்ன நடக்குன்னு கேட்டால், நான் காணுகிறேன் என்ற உணர்வு வராது. இறைவனை கண்டு கொண்டிருந்தாலும் நான் காணுகிறேன், இறைவனை காணுகிறேன், இப்பொழுது காணுதல் என்ற தொழிலை வினையை ஆற்றிக்கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வெல்லாம் வரவே வராது. அப்படி வராத நிலையில தான் காண்பவனும் காணப்படுகின்ற இறைவனும் காணப்படுகின்ற நிகழ்வும் மூன்றும் ஒன்றாக ஆகும். இதற்கு திரிபுடி ஞானம் என்று பெயர். இந்த ஞானத்தை பெற்றுவிடலாம் என்றுதான் இவர்கள் மந்திரத்தை கொண்டு உச்சாடனம் செய்து கடுமையான பூசையை மேற்கொள்ளுகிறார்கள். ஆனாலும் பெருமான் என்ன செய்வான் என்றால், பற்று முற்று ஒழித்தும். அவர்களுடைய இந்த இறைவனை பற்றுதல் இருக்குது, அந்த பற்றுதல் பயன்படாத வகையில் முற்றிலுமாக தன்னை மறைத்துக் கொள்வான்கிற. இதெல்லாம் எவ்வளவு உயர்ந்த நுட்பமான கருத்துகள். எல்லாமே நம்மிடத்தில் இருக்கிறது. நம்ம போய் வேறு எங்கேயும் தேட வேண்டாம். இதை ஆழ்ந்து ஆழ்ந்து நம்ம உணர்ந்து உணர்ந்து படித்தாலேயே எது உண்மை, நாம் எப்படி இருக்கணும், எப்படி பெருமானை பற்றணும், அதுக்கு ஏற்றமல்ல எப்படி வாழ்க்கையை அமைத்து கொள்ளணும், எல்லாமே நமக்கே தெரியும். இவ்வளவு அருமையாக சொல்லுகிறார். அந்த வகையில் அவர் சொல்லுகிறார். இப்போ அருமையான கருத்து சொல்றார். இப்போ என்ன கருத்துன்னு கேட்டீங்கன்னா, 9 வழிமுறைகளை சொல்லியிருக்கிறார். இதையெல்லாம் பண்டு தொட்டு இன்று வரையிலோ உலகத்தில் உள்ள மக்கள், குறிப்பாக தமிழகத்தில் உள்ள மக்கள் பின்பற்றுகின்ற வழிமுறைகள், ஆனாலும் பயன்தாரா வழிமுறைகள் என்று மணிவாசக பெருந்தகை விளக்குகிறார். அப்படி தொகுத்து பார்த்தோன்னா, முதல் கருத்து, ஊரூரா சென்று இறைவனை தரிசித்து அவனை அடைந்து விடலாம் என்றால் அது இயலாது. முதல் கருத்து இது. இரண்டாவது கருத்து பார்த்தீங்கன்னா, அதில் சொல்லுகிறார், அதாவது அட்டாங்க யோகத்தை மேற்கொண்டு அதில் உள்ள தியானம், அதில் உள்ள சமாதி, அந்த நிலையை பின்பற்றினால் அவனை அடைந்து விடலாம் என்றால் ஒரு காலும் முடியாது. அதற்கு அடுத்த மூன்றாவது நிலை, சைவத்திலேயே சொல்லப்படுகின்ற சிவோகம் பாவனை. சிவோகம் பாவனை நிச்சயமாக பலன் தரும். ஆனால் எப்பொழுது செய்வது என்பதில் நமக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும். இறைவன் ஆட்கொண்ட பிறகு சிவோகம் பாவனை மேற்கொள்ளணும். அப்படிதான் மணிவாசகர் பெற்றிருக்கிறார். ஞானசம்பந்தர் அதைத்தான் செய்தார். அப்படி இறைவனுடைய அருளை பெறுவதற்கு முன்னதாகவே சிவோகம் பாவனை செய்து அவனை அடைந்து விடலாம் என்று கருதினால் ஒரு காலம் நடக்காது என்று விளக்குகிறார். அதுக்கு அடுத்தாற்போல, அதாவது வடமொழி வேதங்களை எல்லாம் ஓதி ஓதி பெருமானை அடைந்து விடலாம் என்று கருதினால் அதுவும் நடக்காது.
இதனால் நம்ம விழிப்புணர்வு பெறணும். அதற்கு அடுத்தாறு போல சொல்கிறார், நம்முடைய ஆகமம் சைவ ஆகமங்கள், அதில் சரியாபாதம், கிரியாபாதம், யோகபாதம், ஞானபாதம் என்று வழிமுறைகள் எல்லாம் இருக்கின்றன. அந்த பாதங்கள், பாதம்னா பிரிவுன்னு அர்த்தம். அந்த பிரிவுகளை எல்லாம் சடங்காக மேற்கொண்டால் ஒரு பலனும் கிடைக்காது. மணிவாசகர் சொல்லுகிறார். ஆகமம் உயர்ந்தது. ஆகமம் என்ற சொல்லே தமிழ்ச்சொல், அது வடசொல் அல்ல. வடசொல் போல கருதி கொண்டிருக்கிறார்கள். நாம் இப்படித்தான் நம்முடைய மொழியை இழந்து கொண்டிருக்கிறோம். ஆகமம் என்ற வடசொல்லுக்கு பொருள் என்ன என்றால் வந்தது என்று பொருள். அடுத்த கேள்வி கேட்டால் அவர்களால் பதில் சொல்ல முடியாது. எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேள்வி கேட்டால் பதில் கிடையாது. நாம சொல்ல முடியும். இது எங்கிருந்து? இறைவனிடமிருந்து வந்தது. இறைவன் அருளாமல் எப்படி மனிதர்களை பெற்றுவிட முடியும்? எனவே இந்த ஆகமத்தில் உண்மையான ஆகமம் என்ற தமிழ் சொல்லுக்கு என்ன பொருள்னா, ஆ கூட்டல் கமம் ஆகமம். ஆ என்றால் பசு, பசு என்றால் உயிரை குறிக்கின்ற ஒரு குறியீட்டு சொல். கமம் என்பது ஒரு உரிச்சொல், தொல்காப்பியம் சொல்கிறது. கமம் நிறைந்து இயலும், இது தொல்காப்பிய சூத்திரம். அப்ப கமம் என்ற சொல்லுக்கு நிறைவு என்று பொருள். இந்த கமத்திலிருந்து வந்ததுதான் காமம், இதிலிருந்து வந்தான் காதல். அதனால்தான் நம்முடைய சங்க இலக்கியங்கள் காதலையும் காமத்தையும் போற்றுகின்றன. திருவிக்க கூட அழகாக சொல்லுவார், எவன் ஒருவன் காதல் வயப்படவில்லையோ அவனால் இறைவனை காணவும் முடியாது என்று பேசுகிறார். எனவே நமக்கு காதல் உயர்ந்தது. அதனால தான் பெருமான் என்ன பண்ணுறான், சிதம்பரத்தில் மணிவாசக பிறந்தை தங்கி இருந்த பொழுது இவனே ஒரு அந்தன வடிவத்தில் அந்த குடிலுக்கு போய் மணிவாசக பெருமானை பார்த்து, மணிவாசகரே தாங்கள் இதுவரை பாடல்களை பாடிய பாடல்களை எல்லாம் தொகுத்து சொல்லுங்கள், நான் எழுதி கொள்கிறேன் என்று எழுதி கொண்டான். 51 பதிகத்தை எழுதி கொண்டான். எழுதி கொண்ட பிறகு ஒரு நேயர் விருப்பம் மாதிரி ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறான். என்ன விண்ணப்பம்னா, பாவை பாடிய வாயால் ஒரு கோவை பாடுகிறான். அந்த கோவை பாடுக, கோவை என்பது திருக்கோவையார், திருக்கோவையார் என்பது ஒரு காதல் பாட்டு. அது என்ன காதல் பாட்டு? உயிர் இறைவன் மீது கொள்கின்ற காதல். ஆணு பெண் மீது கொள்கின்ற காதலோ, பெண் ஆண் மீது கொள்கின்ற காதல், அது உலகியல் காதல். அது ஆணோ பெண்ணோ, அந்த உடம்புல இருக்கக்கூடிய உயிர் இறைவன் மீது கொள்கின்ற காதல் இருக்கிறதே, அதை சொல்லுவதுதான் திருக்கோவையார். அப்ப என்ன தெரிகிறது என்றால், காதல் காமம் என்பவை எல்லாம் இறைவனை அடைவதற்குரிய ஒரு இயற்கையான இயல்பான வழிமுறை என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அத்தகைய பெருமான் தான் இப்ப என்ன சொல்கிறான்னா, ஆகமத்தை அதனுடைய உட்பொருளை ஆழ்ந்து உணராமல் வெறும் ஆகம நெறிகளை சடங்காக செய்தால், இன்றைக்கு அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி சடங்காக செய்தால் ஒரு பலனும் அடைய முடியாது. சிவகோசரியார் தான் எடுத்துக்காட்டு. கண்ணப்பர் எந்த ஆகமத்தையும் படிக்கல, அன்பு நெறியில தான் அவர் ஆழ்ந்து போகிறார். அந்த அன்பு நெறியில ஆழ்ந்து போனதான் இறைவன் தன்னை வெளிப்படுத்துகிறார், அருள் பாலிக்கிறான், திருவடிகளை சேர்த்துக் கொள்கிறார் என்பதெல்லாம் பெரியவரான விளக்குகிறது. அதைத்தான் இங்கேயும் சொல்கிறார். ஆகமத்தை சடங்காக மேற்கொண்டால் ஒரு காலம் இறைவனை அடைய முடியாது என்பதை விளக்குகிறார். அதை அடுத்தார் போல ஒரு கருத்து சொல்கிறார். அது என்னன்னா, சக்தி வழிபாடு. சக்தி வழிபாட்டின் வாயிலாகவும் பெருமானை அடைய முடியாது என்பதை சொல்கிறார். அதை எடுத்து உலகத்தையே திறந்து விட்டு, கட்டிய மனைவியை திறந்து, பெற்ற பிள்ளைகளை திறந்து, நான் போய் எல்லாவற்றையும் திறந்து காட்டில் போய் மலையில் போய் நான் வாழ்ந்த இறைவனை அடைந்து விடுவேன் என்று நினைத்தால் அது வெற்று வாழ்க்கையாக முடியுமே தவிர ஒரு காலம் வெற்றி வாழ்க்கையாக அமையாது என்பதை இங்கே வெளிப்படுத்துகிறார். அதை அடுத்து சொல்கிறார், தர்க்கவாதம் செய்தெல்லாம் இறைவனை அறிய இயலாது என்ற கருத்தை சொல்கிறார். நிறைவாக இந்த வழிபாட்டு முறைகளை, பூசை முறைகளை, மந்திர உச்சாடனங்களை கொண்டு தன்முனைப்போடு இறைவனை பூசித்தால் அது எவ்வளவு கடுமையான பூசையாக இருந்தாலும் பலன் கிடைக்காது என்பதை வலியுறுத்துகிறார். இப்படி 9 வழிமுறைகளை சொல்லிட்டார். இப்போ நமக்கு என்ன கேள்வி வரும்னா, 9 தப்புன்னா இப்போ எது சரி, எந்த வழியில் செய்வர்கள் போகணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருதல்ல. அதுக்கு தன்னுடைய அனுபவத்தையே விளக்கமாக சொல்லுகிறார். ஆனால் சுருக்கமான விளக்கம். இதில் தான் தமிழ் இருக்கிறது, இதெல்லாம் சைவம் இருக்கிறது. நீங்கள் உள்ளார்ந்து பார்க்கணும். உள்ளார்ந்து பார்த்தோன்னா அந்த உண்மை விளங்கிடும். நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா உண்மை விளங்கவே விளங்காது.
என்ன சொல்ல வருகிறார் அப்படி சொன்னா 146வது வரியில தொடங்கி அந்த கருத்தை சொல்றார். என்ன சொல்றாருன்னா, தன்னீர் இல்லோன் தானே ஆய தன்மை, இவன் தான் இறைவன், இவன் தான் சிவபெருமான். என்ன சொல்றாரு? தன்னேர் இல்லோன், சிவபெருமானுக்கு இணையாக ஒருவரும் கிடையாது, ஒரு தெய்வமும் கிடையாது. அவன்தான் கடவுள், அவன்தான் சிவபெருமான் என்று சொல்கிறார். அவன் எப்படி இருக்கிறான்? தானே ஆன தன்மை. அவனை யாரும் தோற்றுவிக்கவில்லை, அவனை யாராலும் வெல்ல முடியாது, அவனை யாராலும் அழிக்க முடியாது. ஏனெனில் தானே ஆன தன்மை அது. அதுதான் நம்முடைய நூல்கள் சாத்திரங்க அனாதி என்று சொல்லுகிறது. இறைவன் அழிவற்றவன் என்று சொல்லுகிறது. அழியா முப்பொருள் என்று பேசுகிறது. அந்த கருத்தை தான் நம்ம உள்வாங்கணும். அப்போ இறைவன் யார் என்று புரிந்து கொள்ளணும். அப்போ இந்த தன்மையில் இறைவன் என்பவன் இயல்பாகவே உள்ள ஒரு பொருள், எப்பொழுதும் உள்ள பொருள், அது அழியாத பொருள், எல்லா ஆற்றலும் உடைய பொருள், எல்லா ஞானமும் உடைய பொருள். அந்த ஞானத்தை தன்னுள்ளே தனக்காக வைத்து கொண்டிராமல் உயிர்களுடைய ஈடேற்றத்திற்காக அருளாக, கருணையாக, இரக்கமாக வெளிப்படுத்துகின்ற பொருள் என்றெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படி புரிந்து கொண்டால் இவர் சொல்லுகிறார், எந்நேர் அணையோர் அப்படிங்கிறார். அவன் தனக்கு நிகராக எவரும் இல்லாதவன், அவன் தான் இறைவன். ஆனால் நான் எப்படி? நான் ரொம்ப கடைக்கோடிங்கிறார். ஏன் இப்படி சொல்லுகிறார்? உள்ளபடியே மணிவாசகர கடைக்கோடியா? அவருக்கு இருக்கிற ஞானம் உலகத்தில் யாருக்கு உண்டு? ஏன் அவர் அப்படி சொல்லிக் கொள்கிறார்? அதில் ஒரு பெரிய கருத்தை நம்ம விளைக்கணும். எல்லாவற்றையும் பெருமான் தாவரத்தில் வைத்து காட்டுகிறான். வயலில் போய் பார்த்தீங்கன்னா அந்த நெற்கதிர் நன்றாக வளர்ந்து முற்றி அந்த கதிர்களை ஈரும். அந்த கதிர்களெல்லாம் முற்றி நெல் மணிகளாக மாறிவிடும். அப்பொழுது அந்த பயிர் எப்படி இருக்கிறது? தலைதாழ்த்தி இருக்கும். பெரிய புராணம் சொல்கிறது. அப்ப ஞானம் உடையவர்கள் மிக மிக பணிவாக இருப்பார்கள் என்பது கருத்து. அதுதான் ஞானம். இன்னைக்கு சும்மா ஒரு டிகிரி வாங்கிட்டாலே பக்கத்தில் போட்டுட்டு பேச விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறானே, இதெல்லாம் எந்த மூளைக்கு ஆகும்? மணிவாசகருடைய ஞானத்துக்கு இணையாகுமா? எந்த பல்கலைக்கழகத்தினுடைய டிகிரியாவது மணிவாசகருடைய ஞானத்துக்கு இணையாகுமா? ஞான சம்பந்தருடைய கோட்பாட்டுக்கு இணையாகுமா? அவர்களெல்லாம் எவ்வளவு பணிவாக இருக்கிறார்கள். அப்ப ஞானத்தினுடைய அடையாளம் எது என்றால் தன்னை பணிவாக வைத்துக் கொள்ளுதல் எல்லா இடத்திலையும். ஏனெனில் பெருமான் நீக்கமர நிறைந்தவர்கள் இருக்கிறான். எல்லா பார்க்கின்ற பொருளிலெல்லாம் பெருமான் இருக்கிறான். 5 பூதங்களில், சூரிய சந்திரனில், எல்லா உயிர்களிலும் பெருமான் இருக்கிறான். அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் அட்டமூர்த்தன் என்று வழங்கி இருக்கிறார்கள். அப்ப எல்லா பொருள்களிலும் பெருமான் இருப்பதனால எல்லா பொருள்களிடத்தும், எல்லா உயிரிகளிடத்தும், எல்லா உயிரினங்களிடத்திலும் தன்னை தாழ்வாக வைத்துக் கொள்ள வேண்டாவா? தன்னை பணிவாக வைத்துக் கொள்ள வேண்டாவா? அதைத்தான் மணிவாசகர் சொல்கிறார். எந்நேர் அணையோர், என்னை போல கடைக்கோடியில ரொம்ப கீழ்நிலையில இருப்பவர்கள் கேட்க வந்து இயம்பி, இவை எத்தனையோ ஞான நூல்களை கற்றுக்கொண்டு அவனை அடையலாம், அறிந்து விடலாம் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் பெருமான் அருள்வளிக்க மாட்டேங்கிறான். இவர் ஞானம் பெற்று தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டிருக்கிறார். இவருக்காக பெருமான் அவனே எழுந்தருளுகிறான். எழுந்தருளி ஈர்க்கிறான். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமான் என்று தன்னுடைய வரலாற்றை சொல்கிறார். அப்படி ஈர்த்து ஆட்கொண்டு தன்னை பற்றி அறிவிக்கிறான். அதைத்தான் சொல்ல, எந்நேர் அணையோர் கேட்க வந்து எம்பி. நாங்கள் எல்லாம் அந்த ஞானத்தை கேட்டு புரிந்து கொள்வதற்காக அவனே எதிரே வந்து காட்சி கொடுக்கிறான். அது மட்டுமல்ல, இயம்பி அந்த ஞானத்தை உபதேசிக்கிறாங்கிறாரு. இயம்பி என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அறை கூவி, கூவி அறைந்துன்னு அர்த்தம். அதை மாற்றிக்கொள்ளணும். பொருள் காணிக்கின்ற போது இப்படி சொல்லால மாற்றிக்கொள்ளணும். கூவி அறைந்து அப்படின்னா, கூவினா அழைத்துன்னு அர்த்தம். குதிரை வாங்க போய் கொண்டிருந்த மணிவாசகரே அவன் தான் அழைக்கிறான். அழைச்சி என்னைக்கிறான், அறைந்து அந்த கருத்துக்களை அழுத்தம் திருத்தமா சொல்றான். அதான் அறைந்துங்கிற சொல்லுக்குரிய விளக்கம். தமிழ்னா எத்தகைய மொழி! சொல்லுதல் என்ற ஒரு பொருளுக்கு 42 சொற்களை உடைய மொழி தமிழ் மொழி. அந்த 42 சொற்களில் ஒன்று அறைதல் என்பது. அறைதல் என்றால் அழுத்தம் திருத்தமாக பதிய வைத்தல் என்று பொருள். அப்படி மணிவாசகருடைய உள்ளத்தில்
தன்னை பற்றி, இறைவனாகிய தன்னை பற்றி அழுத்த நிறுத்தமாக கருத்துக்களை பதிய வைக்கிறான். அதைத்தான் சொல்லுகிறார், கூவி அறைந்து. அது மட்டுமல்ல, அப்படி ஞானத்தை உபதேசித்த பிறகு அந்த அடியார்களை, அந்த ஆன்மாக்களை ஆட்கொண்டருளி தன்னுள் வைத்துக் கொள்கிறார். அது ஆட்கொள்ளுதல் என்பது. அதற்கு பிறகு அவர்கள் அந்த சிவன் எல்லையை விட்டு எங்கேயும் செல்ல மாட்டார்கள். அந்த சிவனுடைய திருவடி வலையிலேயே கிடப்பார்கள். அதைத்தான் ஆட்கொண்டருளி என்று பேசுகிறார். அப்படி பேசுகின்ற பொழுது வந்தவன் யார் என்று ஒரு மறுச்சி வந்துவிடக்கூடாது. அதற்காக பெருமான் எப்படி காட்டுகிறான் என்றால், மறையோர் கோலம் காட்டி. மறையோர் கோலம் என்றால், மறை என்றால் வேதம். வேதத்தை உணர்ந்து ஓதுகின்றவர்கள், அவர்களுக்கு அந்தணர்கள் என்று பெயர். நாம் இந்த அந்தணர் என்ற அருமையான தமிழ் சொல்லை இன்றைக்கு வேறு பொருளில் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அப்படி வேறு பொருளில் கருதுமாறு நம்மை செய்து விட்டார்கள். ஆனால் அது பொருள் அல்ல. நம்முடைய தமிழ் பொருள் வேறு. மறை என்றால் வேதம். அந்த வேதத்தை உணர்ந்தவர்கள்தான் வேதிகள், வேதியர்கள், ஞானம் உடையவர்கள் என்று பொருள். ஞானம் எப்படி வெளிப்படும்? கருணையாக, இரக்கமாக வெளிப்படும். அப்படி ஞானத்தை இரக்கமாக வெளிப்படுத்துகின்றவர்கள் யாரோ அவர்களே அந்தணர்கள். அந்த வடிவத்தில் தான் பெருமான் மணிவாசக பெருந்தகைக்கு காட்சி கொடுக்கிறார். மறையோர் கோலம் காட்டி. என்ன காரணம்னு கேட்டால், இறைவன் தன்னுடைய சுய வடிவத்தில் வந்தால் மனிதர்களால் அவனை இனங்கண்டு கொள்ள முடியாது, அஞ்சுவார்கள். அத்தகைய நிலை வரக்கூடாது என்பதற்காகத்தான் மனிதனை போல மனிதரில் ஒரு புனிதனாக இறைவன் காட்சி கொடுக்கிறார். அப்போதுதான் இவர்களால் பற்ற முடியும், அறிந்து கொள்ள முடியும். அந்த கருத்தை தான் இங்கு உணர்த்துகிறார். மறையோர் கோலம் காட்டி என்று விளக்குகிறார். அப்படி காட்டி அருளலும் அப்படிங்கிறார். ஆனால் என்ன அருள் விளக்கலை. நாம் அதை ஊகித்து உணரணும். ஏன்னா எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்லிவிட்டால் அதனுடைய மதிப்பு தெரியாது. எது ஒன்று அரிய பொருள் எளிமையாக கிடைக்கிறதோ அதற்கு மரியாதை கிடையாது. சுக்குக்கு மரியாதை உண்டா? இஞ்சிக்கு மரியாதை உண்டா? அது ஒன்றும் இல்லம்போம். ஆனால் அதையே வேறு வடிவத்தில் கேப்சூலாக செய்து கொடுத்தா ஓஹோம்போம். இதனுடைய விலை 5 பைசா, அதனுடைய 50 ரூபா. 50 ரூபா தான் பெருசாக தெரியும், 5 ரூபா பெருசாக தெரியாது. அப்போ இதெல்லாம் நம்முடைய எதுவுமே நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடாது. அரிதாக கிடைச்சா நம்ம ஓஹோம்போம், எளிதாக கிடைத்தா சீச்சிம்போம். சைவம் எளிதாக கிடைக்கும், சிவபெருமான் எளிதாக காட்சி கொடுப்பான். அது நமக்கு அருமை தெரியாது. அதைத்தான் இங்கே சொல்கிறார். எனவே அருளலும் என்ன அருள் என்பதை பின்னால் நம்ம விளக்கமாக பார்க்கலாம். அந்த மாதிரி இறைவன் அருள் பாலித்த பிறகு என்ன நடக்கும் என்பதை விளக்குகிறார், அனுபவபூர்வமாக விளக்குகிறார். உளையா அன்பு அப்படிங்கிறார். என்ன அருமையான சொல்லாட்சி! உளையா அன்புன்னா சலிப்பு தட்டாத அன்புங்கிறார். இது எவ்வளவு அரிய செய்தி! இதே செய்தியை காதல் இலக்கியங்களில் பார்க்கலாம். ஒரு பெண்ணு பேசுகிறாங்க சங்க இலக்கியத்தில். காதல் கொண்ட ஒரு பெண் தன்னுடைய காதலன் மீது, தன்னுடைய கணவன் மீது அன்பு கொண்ட அந்த பெண் பேசுகிறாள். இம்மை மாறி மறுமை ஆயினும் நீ ஆகியர் என் கணவனை, யானாகிய நீ நெஞ்சி நேர்பவளே. என்ன உயர்ந்த கருத்து! இந்த பிறப்பு முடிஞ்சு அடுத்த பிறப்பு வந்தாலும் நீ தான் என் கணவன், நான் தான் உன் நெஞ்சில் இருப்பவ. எவ்வளவு தெளிவு! சலிப்பு வராது. அன்பு நிலைக்கு சலிப்பு கிடையாது. உலகியல் ரீதியாகவும் கிடையாது, அருளியல் ரீதியாகவும் கிடையாது. இப்போ மணிவாசகர் ஒரு உயிர், பக்குவம் பெற்ற உயிர், இறைவனுடைய உபதேசத்தை கேட்ட உயிர். அந்த உயிர் என்ன செய்கிறது? தனக்கு உபதேசித்த பெருமான் மீது அன்பு கொள்கிறது. அந்த அன்புக்கு முடிவு உண்டா? கிடையவே கிடையாது. அந்த அன்புனால தொடர்ச்சியில் சலிப்பு ஏற்படுமா? ஏற்படவே ஏற்படாது. அதைத்தான் சொல்லுகிறார், உளையா அன்பு. அது என்ன சார் பண்ணும்? சலிப்பு இல்லாத அன்பு என்ன செய்யும்? அதை விளக்குகிறார். என்பு உருக. உடம்புலேயே உறுதியான பொருள் எலும்பு. எலும்பு கட்டடத்துக்கு தூண் மாதிரி, உடம்புக்கு எலும்பு. தூண் இல்லைன்னா கட்டணம் விழுந்துடும். எலும்பு, முதுகெலும்பு இல்லைன்னா உடம்பு போயிடும். அந்த வலுவான எலும்பே உருகுதுங்கிறார். அதுதான் அன்பினுடைய உச்சம். இறைவனுடைய அருள் பேற்றினுடைய உச்சம் அதுதான். எலும்பு உருகணும். அது அந்த அனுபவத்தை சொல்றாரு. உளையா அன்பு என்பு உருகங்கிறார். இந்த நிலை தான் உண்மையான நிலை.
இதுதான் இறைவனை அடைந்த நிலை என்பதை புரிந்து கொள்ளணும். அந்த மாதிரி எலும்பு உருகுகின்ற பொழுது அந்த அடியவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் அதை சொல்லுகிறார். ஓலமிட்டு தங்களையும் அறியாமல் தங்களுடைய அந்த இறை அனுபவத்தை தாங்க முடியாது அவர்களே பல்வேறு குரல்களை எழுப்புவார்கள். அதை ஓலமிட்டு, அது மட்டுமல்ல, அலை கடல் திரையின் ஆர்த்து ஆர்த்து ஓங்கி தலை தடுமாறா. அப்ப கடல்ல எப்படி அலை நிற்காது ஒன்றன் பின் ஒன்றாக வந்து கரையை சென்று மோதுகிறதோ அதுபோல இவர்களுடைய உணர்வுகள் பல்வேறு செயல்களாக முட்டி மோதிக்கொண்டு வெளியில் வந்து கொண்டே இருக்கும். அப்படி வருகின்ற போது தலை தடுமாறா அப்படின்னா தலை தடுமாறின்னு அர்த்தம். இதுக்கு வந்து செய்யா என்ன வாய்பாட்டு விளையத்தனி இலக்கணத்தில் பெயர். அந்த இலக்கணம் தெரிஞ்சால் இதுக்கு பொருள் சொல்ல முடியும். இப்போ தலை தடுமாறின்னு அர்த்தம். தலை தடுமாறுதெல்லாம் என்ன அர்த்தம்? அப்படி நான் முன்ன செய்ய வேண்டியது பின்னால் செய்கிறது, பின்னால் செய்ய வேண்டியது முன்னால் செய்கிறது, மாறி மாறி செய்கிறது. இதுதான் தலை தடுமாறுதல்னு பேர். தலை தடுமாறா வீழ்ந்து புரண்டு அலறி, இதெல்லாம் அனுபவங்கள். அடியாறு பெருமக்கள் இப்படித்தான் இருப்பார்கள். புரளுவார்கள், அழுவார்கள், கீழே வீழ்வார்கள். எதை முன்னாலே செய்வது தெரியாது. அந்த நேரத்தில் அந்த உணர்வின் வெளிப்பாடு எப்படி இருக்கிறதோ அதை செய்வார்கள். அது தலை தடுமாறுதல் என்று பெயர். அந்த மாதிரி அவர்கள் செய்கின்ற பொழுது உலகத்தார் எப்படி பார்ப்பார்கள் அதை சொல்லுகிறார். பித்தரின் மயங்கி, அப்படிப்பட்டவர்களை பைத்தியக்காரர்கள் என்றுதான் உலகம் கருதும். மணிவாசக பெருந்தகையையும் அவர் காலத்தில் உலகம் அப்படித்தான் கருதியது. பித்தரின் மயங்கி மத்தரின் மதித்து, ரெண்டும் ஒரே கருத்து தான். பித்தம்னாலும் மத்தம்னாலும் ஒன்று தான். ஆனால் ஒரு சின்ன வேறுபாடு. பைத்தியம் என்பது நெடுங்காலம் நிலையாக இருக்கும், மத்தம் என்பது சிறிது காலம் இருக்கும். அதுதான் வேறுபாடு. எனவே மக்கள் அவரவர்களுடைய தகுதிக்கேற்ப இது பெரும் பைத்தியம், இது சின்ன பைத்தியம் என்று அவர்கள் மதிப்பிடுவார்கள். அப்படிதான் உலகம் கருதும். அதை பற்றியெல்லாம் நம்ம கருதக்கூட கவலைப்படக்கூடாது. மதித்து அப்புறம் சொல்ல நாட்டவரும் மருளவும், உலகத்தில் உள்ளலாம் மருண்டு விடுவான், மறுச்சி அடைவான். ஏன்னா அவனுக்கு உண்மையை வழங்கிக் கொள்ள முடியாது, மறுச்சி அடைவான். ஆனால் கேட்டவர் வியப்பவும், அவர்களை பற்றி யாராவது அந்த அனுபவ நிலைகளை சொன்னால் கேட்பவர்கள் கொஞ்சம் விஷயம் தெரிந்தவர்களாக இருந்தால் அவர்கள் வியந்து போவார்கள். ஏனெனில் ஒரு பைத்தியக்காரன் இப்படி நடந்து கொள்ள மாட்டான். இவர்கள் நடந்து கொள்வதை பார்த்தால் பேரறிவு உடையவர்களைப் போல தெரிகிறது என்றெல்லாம் அவர்கள் வியந்து போவார்கள். அந்த நிலையில என்ன அனுபவம் இருக்குன்னு சொன்னா அது ரொம்ப அருமையா சொல்றாரு. கடற்களிறு ஏற்றா தட பெரும் மதத்தின்கிறார். ஒரு அருமையான ஓமை. இதெல்லாம் சங்க காலத்தில் வேந்தர்கள் யானைப்படையை கொண்டு யானை போர் செய்கின்ற பொழுது அந்த யானைக்கு மதம் பிடிக்கும். மதம் பிடித்த யானையைத்தான் எதிரியை வதம் செய்யும். அந்த யானைக்கு மதத்தை அதிகப்படுத்தணும். அந்த மாதிரி நேரத்தில் இப்போ நம்ம சாராயம்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி ஒரு போதைப் பொருளை அந்த யானைக்கு கொடுப்பார்கள். அதைத்தான் சொல்லுகிறார். அதாவது ஏற்கனவே மதம் பிடித்திருக்கிறது, அந்த மதத்தை இன்னும் அதிகப்படுத்துவதற்குத்தான் இந்த சாராயம் போன்ற போதைப் பொருளை ஊட்டுவது. அது இங்கே சொல்றாரு. கடற்களிறு ஏற்றா அப்படிங்கிறார். சாராயத்தை ஊத்தாம போதைப் பொருளை கொடுக்காம அதுக்கு போதை ஏற எப்படி இருக்கும், அந்த மாதிரி தடம்பெரு மதத்தின் ஆற்றேனாக என்னுடைய நிலை அப்படி இருக்கிறதுங்கிறார். இறைவனுடைய உபதேசம் கேட்ட பொழுதே நான் ஆனந்த நிலை அடைந்து விட்டேன். அதற்கு மேலே இறைவனை பற்ற 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 என்னுடைய அந்த ஆனந்த நிலை பெருகுகிறது. அது ஒரு மதம் பிடித்த யானையின் மதம் போல இருக்கிறது என்று சொல்லுகிறார். அது ஒரு ஆனந்த நிலை. அது எப்படி இருக்கும் அதை சொல்லுகிறார். ஆற்றேனாக, இந்த உடம்பை கொண்டு, இந்த பௌதீக உடம்பை கொண்டு, பூதத்தாலான உடம்பை கொண்டு அந்த அனுபவ நிலையை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லைங்கிறார். ஆற்றேனாக. ஆனால் அதே நேரத்தில் அந்த இன்பம் இருக்கிறதே, அதுதான் பேரின்பம், அதுதான் இறை இன்பம், அதுதான் வீடு பெற்று இன்பம், அதுதான் பரமுத்தி இன்பம். அதை சொல்லுகிறார். அது எப்படி இருக்கும்? அவயவம் சுவைதரு கோல்தேன் கொண்டு செய்தனன். அவயவம் என்றால் உறுப்பு என்று பொருள். ஒவ்வொரு உறுப்பும், என்னுடைய உடம்பில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும், தலை முதலாக பாதம் ஈராக ஒவ்வொரு உறுப்பும் எப்படி இருக்கும் என்று சொன்னால் 5 பூதங்களால் ஆனது அல்ல. அது எதனால் ஆனது என்றால் கொம்புத்தேன். அதுதான் தனிப்பெருந்தேன், நல்ல தேன். அந்த மலைத்தேன் தான். மலையில உயர்ந்த தரமான
மரங்கள், இந்த மர உச்சியில அந்த மரத்தில் பூக்கின்ற பூக்களில் இருந்து தேனை எடுத்து தேன்கள் அங்க கூடு கட்டும். அந்த தேன் கூட்டில் இருக்கக்கூடிய தேன் இருக்குது, அதுக்கு இணையான தேன் ஒன்றும் இல்லை. அதற்கு கொம்புத்தேன் என்று பெயர். அந்த கொம்புத்தேன் தான் கோல் தேன் என்று பேசுகிறார். கோல் தேன் கொண்டு செய்தன், என்னுடைய ஒவ்வொரு உறுப்பையும் இனிப்பு தருகின்ற, சுவையாக இருக்கின்ற, இன்பச்சுவை உடைய உறுப்பாக தேனினால் செய்தது போல என்னுடைய உடம்பு ஆகிவிட்டது என்று பேசுகிறார். இது எவ்வளவு பெரிய நிலை! இந்த உடம்பை கொண்டே இறை திருவடி இன்பத்தை அனுபவிக்கின்ற நிலை, இது மிக உயர்ந்த நிலை. அது அந்த நிலையில என்னுடைய உடம்பு இருக்கிறது. அந்த இறைவனுடைய பேரானந்தத்தை நான் அனுபவித்து கொண்டே இருக்கிறேன் என்று பேசுகிறார். முடிவாக ஒரு கருத்து, இந்த நிலையை அவர் அடைந்து விட்டார். ஆனால் என்ன வழின்னு சொல்லலை. நாம் அதை ஊகிக்கணும். நாம் அதை என்ன சைவத்தில் எல்லாமே காட்சி அளவை அல்ல, எல்லாமே கருதல் அளவை அல்ல, எல்லாமே உரை அளவை அல்ல. எந்தெந்த இடத்துல எந்த அளவையை மேற்கொண்டு கருத்தை கொள்ளணுங்கிறதெல்லாம் நம்முடைய நூல்கள் சொல்லுகின்றன. அந்த வகையில் மணிவாசக பெருந்தகை சொல்லாத ஒரு கருத்தை சொல்ல வந்த கருத்தினை நாம தான் கருதல் அளவையின் வாயிலாக தெரிந்து கொள்ளணும். அது என்ன கருத்துன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எளிது. உலக வாழ்க்கையை வச்சு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். ஒரு பெண் இருக்கிறார், அவள் வளருகிறாள், பிறந்து வளருகிறாள், பருவத்துக்கு வந்துட்டான்னா அந்த உடம்பை மட்டுமே வைத்துக்கொண்டு அவளால் வாழ முடியாது. அந்த உடம்பின் பயனை பெற வேண்டும் என்றால் அவளுக்கு இணையான, அவளுக்கு பொருந்தும்படியான ஒரு ஆண் உடம்பு தேவை, ஒரு ஆண் தேவை. அந்த ஆணை பெறுவதுதான் திருமணம். இன்றைக்கு அந்த திருமணம் எங்கே நடக்கிறது என்றால் மேட்ரிமோனியில் நிச்சயிக்கப்படுகிறது. அதுதான் இவ்வளவு பிரச்சனைகள். அப்ப எப்படி இந்த பெண்ணை எப்படி தனக்குரிய துணையை தேர்ந்தெடுப்பது? உள்ளத்தில் நான் பெண், நான் பருவம் வாய்ந்த பெண், எனக்குரிய மணாளன் எனக்கு வேண்டும் என்ற விருப்பம் கொள்ளணும். அந்த விருப்பத்தில் உறுதி பெறணும். உறுதி பெற பெற அந்த விருப்பம் முதிர்ச்சி அடைய அடைய அவளை தேடிக்கொண்டு அவனே வருவான். இதுதான் நம்முடைய பழைய முறை, நம்முடைய சங்க காலத்து வாழ்க்கை முறை இதுதான். இதனால தான் காதலை கொண்டாடுகிறது தமிழ். திருவம்பாவையில் 9வது பாட்டு 19வது பாட்டு, அன்னவரே எம் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையே எனக்கு எங்கோ நல்குதியேல் என்ன குறையுமேலோம் ஏலோர் எம்பாவாய். இதுக்கு மேல என்னங்க கருத்து இருக்குது? அப்போ ஒரு ஆன்மா இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் இறைவனை புரிந்து கொண்டு, வாழ்க்கையை புரிந்து கொண்டு இறைவனை அடைய வேண்டும் என்ற உள் உணர்வை நாம் வளர்த்தெடுக்க 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 அந்த எண்ணம் உறுதியாக 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 இறைவனே அவனாக வந்து நம்மை ஆட்கொள்வான். இதான் மணிவாசகருடைய வாழ்க்கை. இந்த அரிய கருத்தினைத்தான் பின்னாலே வந்த ஞானியாகிய நம்முடைய தாயுமான சுவாமிகள் விளக்குகிறார்கள். ஆணவத்தினோடு அத்திவிதம் ஆனது போல் மெய்ஞான தாழ்வினோடு அத்திவிதம் ஆகும் நாள் என்னாலோ என்று எண்ணாட்கண்ணியில விளக்குகிறார்கள். அப்ப கருத்து என்ன என்பது புரிந்து கொள்ளணும். ஆணவத்தினோடு அத்திவிதம் ஆனது போல், அத்திவிதம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? இது ஒரு வட சொல். துவிதம் என்றால் இரண்டு, துவிதம் என்றால் இரண்டு அல்ல. அப்ப இரண்டு அல்ல என்றால் என்ன பொருள்? ஒன்றா இரண்டா? இந்த கருத்து இருந்து கொண்டே இருக்கும். அப்ப என்ன கருத்து? இது பொருள் இரண்டு, ஆனால் தன்மையினால் ஒன்று. ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, ஆண் உடம்பு பெண் உடம்பு ரெண்டு உடம்பு தான், ஆனா எண்ணங்கள் ஒன்று. அதைத்தான் ஔவையார் குறிப்பிடுகிறார். காதலர் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம். அதே நிலையில தான் பக்தி நிலையிலையும். பக்தி நிலையில் எப்படி இருக்கும்? இறைவன் அருள்பாலிக்கின்ற வகையில் அந்த இறைவனை பற்றுகின்ற, அந்த இறைவனை விரும்புகின்ற அந்த உள்ளத்து உறுதி முதிர்ச்சி அடையணும். அது முதிர்ச்சி அடைய அடைய அவனே ஒரு மானிட சட்டை தாங்கி வந்து ஆட்கொள்ளுவான். அப்படி ஆட்கொள்ளுகின்ற பொழுதுதான் மிக அருமையாக அந்த கருத்தை வழங்கிக்கணும். இப்ப நம்முள் இறைவன் இருக்கிறானா இல்லையா? இருக்கிறான், நம்மால புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனா ஏன் அவன் கண்ணுக்கு தெரியல? இறைவன் நம்மோடு வந்து ஒன்றினால் அவன் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டான், நாம தான் வெளிப்படுவோம். அதே போல பரமுத்தியில
இந்த உயிர் இறைவனை அடைந்துவிடும் என்றால், இறை தன்மையை பற்றி இறைவனை அடைந்துவிடும் என்றால், அந்த பரமுத்தியில இறைவன் தெரிவான், அந்த ஆன்மா தெரியாது. இதுதான் ரகசியம். இந்த ரகசியத்தை தான், இந்த அடிப்படையில் தான் நம்முடைய உலக வாழ்க்கையை நம்முடைய முன்னோர்கள் வகுத்தார்கள். ஆணும் பெண்ணும் காதல் கொள்ளுகின்ற பொழுது, குடும்பம் நடத்துகின்ற பொழுது, பெண் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டார். தன்னுடைய கணவனைத்தான் வெளிப்படுத்துவார், கணவனுக்குள்ளாக மறைந்து கொள்வார். சிலப்பதிகாரத்தில் ஒரு செய்தி, கண்ணகியை அழைத்து கொண்டு கோவலன் வருகிறான். ஒரு சிற்றூரில் ஒரு கோயில், அந்த கோயிலில் ஒரு பூசாரி, அவனுக்கு ஆவேசம் வந்து விட்டது. கண்ணகியை பார்க்கிறான், கண்ணகி எவ்வளவு பிரியவள் என்பதை புரிந்து கொள்கிறான். இவளோ கொங்கச் செல்வி என்று தொடங்குகிறான். கண்ணகியினால் அது ஏற்றுக்கொள்ள முடியல. அவ என்ன செய்யறான்? அது உண்மை, கண்ணகிக்குரிய நிலை அதுதான். ஆனால் என்ன, தன்னுடைய கணவன் முதுகுக்கு பின்னாலே சென்று ஒளிந்து கொள்கிறார். சிலப்பதிகாரம் சொல்லுகிறது. அப்ப கருத்து என்ன என்றால், எது எதனோடு ஒன்றுகிறதோ அது அதனுள் மறைந்திருக்கும். இதுதான் கருத்து. இதைத்தான் புரிந்து கொள்ளணும். எனவே இப்படி புரிந்து கொள்கின்ற பொழுது, மணிவாசக பெருந்தகை இடத்துல இறைவன் ஒன்றாய் இருக்கிறான், இரண்டற்று இருக்கிறான். ஆனாலும் அவன் தெரிய மாட்டான். மணிவாசகர் தான் தெரிவார். அதனால இப்படி அருமையாக பாடுகிறார். எனவே நமக்குரிய ஒரே வழி என்ன என்றால், இறைவன் மீது அன்பு செலுத்துவது. எப்படி செலுத்துவது என்றால், உளையா அன்பாக இருக்கணும். நமக்கு விதிப்படி என்ன பலனை கொடுத்தாலும் இறைவனை விட்டு ஒரு காலம் நீங்கக்கூடாது. அவன் மீது சந்தேகம் வரக்கூடாது. அவன் செய்வானோ மாட்டானோ என்ற எண்ணமெல்லாம் வரக்கூடாது. அவன் என்ன செய்தாலும் நல்லது. ஏனெனில் இறைவன் நல்லவன். நம்முடைய ஞானசம்பந்த பெருந்தகை பாடுகிறார், திருச்சியில் போய் பாடுகிறார், எல்லாருக்கும் தெரியும் அந்த பாட்டு. அந்த பாட்டு என்ன சொல்லுகிறது? நன்று உடையானை தீயது இல்லானை. அவன் நல்லவன் புரிஞ்சிச்சில்ல, அவன் செய்வது எப்படி கெட்டதா இருக்க முடியும்? எந்த ஆன்மாவுக்கு எதை செய்தாலும் அது அந்த ஆன்மாவிற்கு அது நல்லது தானே. இந்த கருத்து மட்டும் நமக்கு உறுதியாகிடுச்சுன்னா, இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பு சலிப்பு ஏற்படுமா, தடை ஏற்படுமா, ஒரு முடிவுக்கு வருமா என்றால் வரவே வராது. அந்த அன்பு அப்படியே அசையாமல் உறுதி குலையாமல் இருந்து கொண்டிருக்கும். இந்த அன்பில் மட்டும் அன்பர்கள் சென்று விடுவார்களே என்றால் இறைவனை அடைவது எளிது. அந்த கருத்தை தான் மணிவாசகர் சொல்லாமல் சொல்லுகிறார். மக்கள் பின்பற்றுகின்ற 9 வழிமுறைகளை சொல்லி அவ்வளவும் பலன் தராது என்ற கருத்தையும் சொல்லி, தான் எப்படி இறையருளை பெற்றோம், பெற்று எப்படி அதிலேயே ஆழ்ந்து இருக்கிறோம் என்பதையெல்லாம் சொல்லாமல் சொல்லுகிறார். கருதல் அளவையின் வாயிலாக, ஓமையின் வாயிலாக, உரை அளவையின் வாயிலாக இந்த கருத்தை உள்வாங்கி நாமும் பின்பற்றினால் நம்முடைய வாழ்க்கையிலேயே, நம்முடைய பிறவி முடிவதற்குள்ளாகவே நம்மால் இறைவனை அடைய முடியும் என்ற கருத்துதான் சைவத்தினுடைய கருத்து என்று சொல்லி, வாய்ப்பு தந்தமைக்கு புரவலர் அவர்களுக்கும் வந்திருந்து கேட்ட உங்களுக்கும் நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். சிவாய நம.